நீ நம்ம ஒரு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கினி அபிஷேகம் நமக்கு கிடைக்கும் போது, இல்ல அபிஷேகம் அக்கினியால அபிஷேகம் நம்ம பெறும்போது பிசாசு என்ன செய்வான், அப்புறம் வந்து ஆவியானவர் என்ன செய்வாரு அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்காரு, எனக்கு பின் வருகிறவன் வந்து உங்கள் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்ப நார்மலா வந்து ஒரு அபிஷேகம் நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஒரு சில நேரம் வந்து எனக்கு வந்து ஆவியானவர் என் கூட இருக்காருன்றதை நான் இது பண்றேன் உணர்றேன் அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு இது என்னன்னா அக்கினி, அந்த அக்கினினால் ஞானஸ்தானம் பெறது. அந்த அது வந்து அந்த ஃபயர் வர்றது வந்து அது வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். அது நம்மளே ஃபீல் பண்ணலாம். அது வந்து நம்ம கையில அந்த அக்கினி இறங்குறதையோ, நம்ம தலைமையில அக்கினி இறங்குறதோ, இல்ல நம்ம பாடியில இறங்குறதோ நம்மளால ஃபீலே பண்ண முடியும். நீங்க இன்னும் நல்லா அந்த அக்கினி அபிஷேகத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கே அந்த இது தெரியும். அப்படி அநேகர் வந்து அக்கினி அபிஷேகம் நீங்க பெற்றிருப்பீங்க. பெறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, சரி இன்னைக்கு போயாச்சு, அபிஷேகம் கொடுத்து போயாச்சு, நல்லா அக்கினி அபிஷேகம் பெற்றாச்சு. ஏன்னா அக்கினி அபிஷேகம் வந்து ரொம்ப ஒரு இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு அக்கினியோட இருக்கிற ஒரு ஊழியர் வந்து நம்ம மேல கை வச்சு அந்த அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும் போதே நம்ம அக்கினி பெற்று அநேகர் வந்து அந்த இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் அக்கினி. ஏன்னா பைபிளையும் நிறைய பரிசுத்தவான்கள் வந்து அவங்களை கையில வைக்கும் போது அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள். அப்ப வந்து அந்த அக்கினது இப்ப எப்படி ஃபயர்ன்றது ஒரு இடத்துல இருந்து அது வந்து ஃபுல்லா வந்து தீ பரவதான் செய்யும். அந்த மாதிரிதான் அக்கினி அபிஷேகன்றது ஒரு ஆளுக்குள்ள பெறும்போது அது அநேகருக்குள்ள வந்து அபிஷேகம் பெற்றுவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், அக்கினி அபிஷேகம் நான் இன்னைக்கு பெற்றுட்டேன், போதும் இது என் லைஃபுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா விடக்கூடாது. ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய லைஃப்ல நடந்ததே நான் சொல்றேன். ஒரு நல்ல ஃபயரோட பயங்கரமா ப்ரேயர் லைஃப் போயிட்டு இருக்கு. நல்லா ப்ரேயர் இங்க ஊழியத்திலயும் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியே நாளுக்கு நாள் ஆக 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 அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு நாள் சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவரே, என்னை விட்டு அந்த அக்கினி நான் போனமா நான் ஃபீல் பண்றேன். இப்ப என்ன செய்யறது, அவ்வளவுதானா, இதெல்லாம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றப்பதான் ஆண்டவர் வந்து ஒரு இது காமிக்கிறார். ஆவியானவர் சொல்றாரு, ஒரு பக்கம் அக்கினி வரும்போது, இது வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த ரெவலேஷன் நான் சொல்றேன். ஒரு பக்கம் உனக்குள்ள அக்கினி இருக்கும்போது, ஒரு பக்கம் பிசாசு வந்து தண்ணி ஊத்துவான். தண்ணி ஊத்துனா என்ன ஆகும், அக்கினி வந்து அணைக்கப்படும், அணைஞ்சிரும், அவ்வளவுதான். அப்ப இதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் அவன் தண்ணி ஊத்துவான் அணைக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி பிசாசு வந்து நம்ம அக்கினியை வந்து அடிக்க பார்ப்பான். ஆனா நான் ஆவியானவர் சொல்றாரு, நான் ஒரு பக்கம் எண்ணெய் ஊத்துவேன்னு சொல்றாரு. அப்ப எரியறதுல எண்ணெய் ஊத்தான்னு சொல்லுவோம்ல நம்ம, அதாவது அதுக்கு எப்படி வந்து ஆவியானவர் வந்து எண்ணெய் ஊத்துவாராம். அப்ப எண்ணெய் ஊத்தும் போது, ஏன்னா அதான் அபிஷேக தைலம், அந்த தைலத்தை ஊத்தும் போது என்னன்னா உபீர்னு வரும். அப்படிதான் ஆவியானவருடைய செயல் வந்து இருக்குமா. எண்ணெயும் சரி தண்ணியும் சரி ரெண்டுமே பவர்ஃபுல் தான். ரெண்டுக்கும் சரிசா கிடையாது. நம்ம வந்து எது இது இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி ஊத்தும் போதும் தீ அணைய செய்யும். தண்ணி ஊத்துனா தீ அணையதான் செய்யும். எண்ணெய் ஊத்தும் போது தீ குபீர்னு எழும்புதான். அப்படியே ரெண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து நடக்கும். நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்ற, ஆண்டவரே என்னுடைய ஃபயர் குறைகிற மாதிரி இருக்கு, நீங்க உங்க அபிஷேக தைலத்தை என் மேல ஊத்துங்க, உங்க அபிஷேகம் அந்த அனாயிண்டிங் ஆயில என் மேல ஊத்துங்க நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த அக்கினி வந்து கூட இன்னும் பல மடங்கு அதிகமா வந்து அக்கினி அதிகரிக்க பண்ணுவார். அவளோட வசனம் இருக்கு, கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே அப்படின்னு வந்து லேவியாராம்ல வசனம் இருக்கு. அப்ப நமக்கு ஃபயர் அதிகரிக்க பண்ண ஆண்டவரால முடியும். அதுக்கப்புறம் இந்த ரெவலேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னுடைய ஃபயர் எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் நான் வந்து இதை தான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உங்க அபிஷேக தைலத்தை என் மேல ஊத்துங்க, என் அக்கினி மேல ஊத்துங்க அப்படியே நான் சொல்லி ஜெபிக்க என்னுடைய அந்த ஃபயர் மெயின்டைன் ஆகிறத நானே பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊத்தி கண்டிப்பா தண்ணி ஊத்தான் செய்வான். அவன் வந்து அக்கினி அணையன்னு தான் நினைப்பான். அவன் ஒரு நாள் இருக்கிற அக்கினி அப்படியே இருக்கட்டும் அப்படிலாம் அணைக்க மாட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து, ஏதாவது ஒரு சிந்தனை கொடுத்து, இல்ல ஏதோ ஒரு போராட்டத்தை கொடுத்து அவன் வந்து அப்படி அணையட்டும். நமக்கு என்ன அங்க ஊத்ததான் இன்னும் எரிஞ்சுட்டே இருக்கும். என்ன அங்க ஊத்துறது நிப்பாட்டி அப்படின்னா அந்த அக்கினி லெவல் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். லைட்டா இப்படி தண்ணி ஊத்துனா போதும், ஃபுல்லா அணைஞ்சிரும். அப்புறம் நம்ம திருப்பி அதை பத்த வச்சு இன்னும் ஃபயரா மாறுறதுக்கு ரொம்ப ஒரு இது. நிறைய நேரம் நம்ம எப்படின்னா, இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் அபிஷேக் கூட்டம் இருக்குன்னா, இந்த மாசம் அந்த நாள் வீட்டுக்கு போனா பயங்கர ஃபயர்ன்னு இருப்போம். அடுத்த மாசம் அடுத்த அந்த ஃபயர், அதுக்கப்புறம் இடையில நிறைய வந்துடும், பிசாசே கூட அணைச்சு விட்டுருன்னு வச்சுக்கோ. அடுத்த மாசம் அங்க போனாதான் அப்படி இருக்கும். போன மாசம் இந்த மாசம் எனக்கு நல்லா இருந்துச்சு, இடையில பார்த்தோம்னா எல்லாம் அணைச்சுதான் இருந்தது. ஆமா, அந்த மாதிரி இருக்க கூடாது. இங்க ஒரு டைம் நம்ம அந்த
அந்த அக்கினியை எடுத்துட்டோம் அப்படின்னா டெய்லி என்ன இனி ஆண்டவரே நான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு நீங்க கொஞ்சம் எனக்கு என்ன ஊத்த நான் இன்னும் எனக்கு நிரப்புங்கும் போதுதான் அவன் டெய்லி தண்ணி ஊத்திட்டே தான் இருப்பான். அதனால வந்து அணைஞ்சா கூட இன்னும் திருப்பி தீ வராத அளவுக்கு கூட அவன் தண்ணி ஊத்திட்டே தான் இருப்பான். அதுதான் அவனுடைய டாக்டிஸா இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போனா மட்டும்தான் அக்கினி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாத்திக்கணும். நிறைய இது வந்து ஒரு நிறைய பேர் அப்படி நினைக்காங்க. அங்க போகும்போதுதான் நான் அபிஷேகத்தை நிறைவேன், அப்பதான் நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. அங்கதான் ஃபயரே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபயர் இல்ல, ஆண்டவர் எல்லா பக்கத்துலயும் இருக்காரு. ஆவியானவர் எங்கனாலும் இருக்காரு. வீட்டுல நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போதும் ஆவியானவர் இறங்குவாரு. ஃபயர் இருக்கும், எல்லா பக்கமும் அந்த ஃபயர் இருக்கும். அந்த ஃபயரை மெயின்டைன் பண்ற பொறுப்பு நம்ம கையில இருக்கு. அந்த ஒரு அக்கினியை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அந்த அக்கினி அணையாம எப்படி பாக்கணும், நம்ம அதுக்குதான் நம்ம அடுத்த பாயிண்ட் நம்ம பாக்குறோம். அக்கினி எப்படி அணையாம பாக்கணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. இப்ப ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பைபிள்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். தீமோத்தேயு அவருக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவரு ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன் தான் அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுக்கு. அவரு 2 நிருபத்திலுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். நாங்க அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டு எழுப்பும்படிக்கு உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒரு டைம் நமக்கு அபிஷேகம் வந்துருச்சு, நம்ம ஒரு சில நேரம் வந்து ஒருத்தவங்க ரிமைண்ட் பண்ணணும், ஓகே நம்மகிட்ட இந்த வரம் இருக்கு, நம்ம தான் அதை அனல் மூட்டி எழுப்பணும். ஆண்டவர் ஒரு டைம் அக்கினி அபிஷேகம் கொடுத்துட்டாரு, ஒரு அபிஷேகம் கொடுத்துட்டாரு, நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். அதை அனல் மூட்டி நம்ம தான் எழுப்பணும். நான் திருப்பியும் உன் கையில வைக்கிறேன், தலையை வைக்கிறேன், இன்னொரு நாள் நீ நல்லா இருப்பு அப்படின்னு அவர் சொல்லலாம். அந்த தேவ வரத்து, அந்த வரத்தை நம்ம தான் அனல் மூட்டி எழுப்பணும். இதே விறகு சொருவோம் பாத்தீங்களா, விறகு அடுப்பு முன்னாடி யூஸ் பண்றப்ப அப்படி கொஞ்சம் அக்கினி குறைஞ்சுன்னா விறகு சொருவாங்க. அதான் எதுக்குன்னா அந்த அனலை திருப்பி மூட்டுறதுதான். அது அணையாம பாத்துக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அணையாம பாத்துக்கணும். அந்த இது இருக்கணும், அந்த நெருப்பு, அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கணும். அந்த காத்து அடிக்கும் போதெல்லாம் அப்படி அணையிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த விறகு வச்சு அந்த ஃபயரை வந்து லூஸ் பண்ணவே கூடாது. அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு வேலை. அது மாதிரி 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 14 அவர் சொல்லியிருக்காரு, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அருளப்பட்ட வரத்தை பற்றி நீ அசதியாயிராதே. அவங்க கைகளை வைக்கும் போது நமக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பத்தி நம்ம ரொம்ப அசதியா ஓகே அந்த ஒன் டே சொல்லியிருக்காங்க, அது என்னைக்காச்சும் நடக்கும்பா, இல்ல என்னைக்காச்சும் ஒரு இதாகும், அப்படி கிடையாது. அதை பற்றி நம்ம அசதியாவே இருந்துடக்கூடாது. ஒன்ஸ் நமக்கு ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு, ஊழியர்கள் மூலியமாவோ இல்ல நம்ம பிரேயர் பண்ணும்போது நமக்கு ஒரு வரமோ இல்ல அபிஷேகமோ ஏதோ கொடுத்திருக்காருன்னா அதை மெயின்டைன் பண்றது நம்ம கையில இருக்கு. டெய்லி மெயின்டைன் பண்ணணும், அதை அனல் மூட்டியும் எழுப்பணும், நம்ம அதை பற்றி யோசிக்கணும், அசதியாவும் இருந்துடக்கூடாது. அதான் என்னைக்கோ ஆண்டாரா இனி என்னைக்காச்சும் அவர் பார்த்து அப்படியே பொழியட்டும், அப்படி கிடையாது. அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, அதை நம்ம தான் நம்ம இனி மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். விசுவாசம் வந்து அணைக்கதான் ட்ரை பண்ணும். அதுல வந்து எந்த ஒரு போன டைம் நான் பார்த்தேன் எக்கினி எரியட்டும்லாம் அது வந்து அவன் விட மாட்டான். கண்டிப்பா அவன் தண்ணி ஊத்தி எப்படியாவது அணைக்கணும். இவங்க ஃபயரா இருந்தா மட்டும் தானே ஆண்டருக்கா பல விஷயம் பண்ணுவாங்க. ஃபயரா இருந்தா தானே பிரேயர் லைஃப். அதாவது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜோம் பண்றவங்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜோம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம ஃபுல்லா அணைச்சு போடுவோம் அப்படின்னு தான் பிசாசு வந்து நினைக்கிறேன். நம்ம இன்னும் அனல் மூட்டி எழுப்பணும். நல்லா ஞாபகம், அந்த அனல் மூட்டி எழுப்புறது அசதியா நம்ம இருந்துடக்கூடாது. இந்த 2 வார்த்தையுமே நல்லா ஞாபகம். நம்ம என்னைக்குமே நமக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு தாளந்து கொடுத்தா கூட அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மெயின்டைன் பண்ணணும். அபிஷேகம் கொடுத்தாலுமே அது மாசத்துக்கு ஒரு டைம் கூட்டத்துக்கு போற நேரையோ ஞாயிற்றுக்கிழமை போறனாலேயோ வர அபிஷேகம் கிடையாது. அப்படி ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. ஒன்ஸ் நம்ம பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஃபுல்லா அந்த எம்டி ஆனக்கு அப்புறம் தான் வருவாங்க. ஒரு மாசம் முன்னாடி நல்லா அப்படியே ஃபயர்ல இருந்திருப்பாங்க. அப்படி 2 மாசம் கழிச்சு அப்படி எந்த ஜப லைஃப் இல்லாம எந்த இது இல்லாம எம்டி அந்த அதாவது நம்ம எப்படி போன்ல அந்த 0% ஆனக்கு அப்புறம் போய் சார்ஜ் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்டி ஆனதான் ஃபர்ஸ்ட் நாளால ஒண்ணுமே எனக்கு இப்ப வந்து எனக்கு பிரேயர் பண்ண இதே இல்ல ஃபர்ஸ்ட் இதே. அதாவது என்ன காரணம்னா நீங்க உங்க இதை அனல் மூட்டலன்னு காரணம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த அக்கினியை நீங்க அடிக்கடி அனல் மூட்டி இருக்கணும். நீங்க அனல் மூட்டாம அந்த அசதியா இருந்தனாலதான் சுத்தமா அணைஞ்சிருச்சு. அந்த அக்கினி கிடைச்சிருச்சேன்னு ரொம்ப ஒரு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. எனக்கு கொடுத்துச்சு, ஓகே இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு, அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சாப்டர் க்ளோஸ் ஆகுற விஷயமே கிடையாது. ஆண்டவருடைய அபிஷேகம் வந்து ஒன்ஸ் நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா அதோட சாப்டர் அடுத்த படிக்கு போகலாம். அப்படி கிடையாது. இந்த அபிஷேகம் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு வேணும். நம்ம கடைசி நொடி போடுறது வரைக்கும் நமக்கு அந்த அபிஷேகம் வேணும். பசுத்தாவியான அப்படிதான் நமக்கு இருக்காரு. ஆண்டவர் ஒரு நாள் சொல்லு, ஒன்ஸ் முடிஞ்சா இந்த டாஸ்க் முடிஞ்சுப்பா, இது டாஸ்க் கிடையாது. சோ நம்ம அதை வந்து அப்படியே முடிஞ்சா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம லைஃப்ல நமக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அதை நம்ம தெளிவு இருந்தாலே நம்ம அதை மெயின்டைன் பண்ற கரெக்டா இருக்கும். அதனால ஆதிகால சபை விசுவாசிகள் ஒரு வசனம் இருக்கும், அவங்க வந்து எப்பயுமே ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருந்தார்கள். அது டெய்லி லைஃப், அவங்களுடைய லைஃபே அதுலதான் இருக்கு. ஜெபம் வேண்டுதல்
வேண்டுதல் அந்த அந்த காரியத்துலதான் வந்து எப்பயுமே தரிச்சிருந்தாங்களாம். அதே மாதிரிதான் நம்மளும் அனுதினமும் அதை அனல் மூட்டி எழுப்பணும். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம். அப்ப சுத்தாவியானவர் என்ன பண்ணுவாரு, விசுவாசி என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி வரும் நாட்கள்ல நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாரு. இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.